கட்டுவரியன் பாம்பு ஒரு குழந்தையை கடிச்சிருக்கு. அந்த குழந்தைக்கும் சரி, அந்த குழந்தையோட பெற்றோர்களுக்கும் சரி, அந்த குழந்தைய ஒரு பாம்பு தான் கடிச்சிருக்குன்றது கூட தெரியாது. வெறும் வயிற்று வலி அப்படின்னு சொல்லி தான் மருத்துவமனையில கொண்டு வந்து அந்த குழந்தையை சேர்த்திருக்காங்க. முதல்ல மருத்துவர்களுக்கும் ஏன் அந்த குழந்தைக்கு வயிற்று வலி வந்துச்சு அப்படின்றதே புரியல. ஆனா அதுக்கப்புறம் முக்கியமான ஒரு அறிகுறி அந்த குழந்தைகிட்ட தென்படுது. அதை வச்சு மருத்துவர்கள் இந்த குழந்தைய பாம்பு தான் கடிச்சிருக்கு, அதுவும் கட்டுவரியன் பாம்பு தான் கடிச்சிருக்கு அப்படின்னு கண்டுபிடிச்சு அதுக்கப்புறம் ட்ரீட்மெண்ட் செய்ய ஆரம்பிக்கிறாங்க. அந்த முக்கியமான அறிகுறி என்ன? ஏன் கட்டுவரியன் பாம்பு கடிச்சிச்சுன்னா, அந்த கடிப்பட்ட இடத்துல ஒரு வீக்கமோ வலியோ அந்த கடிச்ச தடமோ கூட தெரியறதில்ல. கட்டுவரியன் பாம்பை பத்தின முழு தகவல்களையும் தெரிஞ்சு போவாங்க. உடம்புல எந்த இடத்துலையும் கடிப்பட்டதுக்கான தடமோ வீக்கமோ கடிச்ச இடத்துல வலியோ இது எதுவுமே இல்லாம வெறும் வயிற்று வலின்னு வந்த அந்த குழந்தைய ஆய்வு பண்ணி பார்க்கும்போது அந்த குழந்தையோட கண் இமைகள் தொங்கி போயிருந்திருக்கு. இதை வச்சுதான் அந்த குழந்தைய பாம்பு தான் கடிச்சிருக்கு, அதுவும் கட்டுவரியன் பாம்பு தான் கடிச்சிருக்கு அப்படின்றத டாக்டர்ஸ் முடிவு பண்றாங்க. இந்த குழந்தைக்கு கண் இமை ரெண்டுமே தொங்கி போயிருந்தது. அதை பார்த்துட்டு தான் அவங்க உடனடியா இது பாம்பு கடியா இருக்குமோ அப்படின்னு அவர் சந்தேகிச்சு கொஞ்சம் கூட தாமதிக்காம உடனடியா 15 வயல் ஆன்டிவனம் செலுத்தப்பட்டு அந்த குழந்தையோட உயிரை காப்பாத்திருக்காங்க. இவ்வளவு துரிதமா செயல்பட்ட, இவ்வளவு சமயோஜிதமா யோசிச்ச அந்த மருத்துவர்களோட அந்த செயல்பாட்டை கண்டிப்பா நம்ம பாராட்டியே ஆகணும். சரி, இப்போ கட்டுவரியன் கடிச்சா வேற எந்த அறிகுறியுமே உடம்புல காட்டாது, ஆனா கண் இமைகள் மட்டும் ஏன் தொங்கி போகுதுன்றதை பார்ப்போம். கட்டுவரியன் தெற்காசிய பகுதிகளில் காணப்படுற ஒரு ஆபத்தான பாம்பு இனம். இது இந்தியா, பாகிஸ்தான், பங்களாதேஷ், நேபாளம், இலங்கைன்னு நிறைய நாடுகள்ல பரவலா காணப்படுற ஒரு பாம்பா இருக்கு. இது உடல் முழுக்க கருப்பு நிறத்துல இல்லைன்னா நீலம் கலந்த கருப்பு நிறத்துல காணப்படும். இதுக்கு கழுத்துக்கு கீழே இருந்து உடம்பு முழுக்க அப்படியே வால் நோக்கி வெள்ளை வெள்ளையா ரெண்டா இணைஞ்ச மாதிரி கோடுகள் இருக்கும். இந்த பாம்பு ஒரு நாக்டர்னல், அதாவது இரவாடி. எப்போதும் இரவு நேரத்துல மட்டும்தான் இறை தேடி வெளியில வரும். அந்த நேரத்துல நீங்க இந்த பாம்பை பார்த்து அது மேல லைட் அடிச்சீங்கன்னா பல பலன்னு அது உடம்பு முழுக்க அப்படியே மின்னும். இளம் பாம்புகளுக்கு உடம்பு முழுக்க கோடுகள் நல்ல வெள்ளையா பளிச்சுன்னு தெரியும். ஆனா கொஞ்சம் வயதான பாம்புகளுக்கு அந்த கோடுகள் கொஞ்சம் மங்கி புள்ளி புள்ளியா வச்ச மாதிரி, புள்ளிகளை இணைச்சு கோடு போட்ட மாதிரி தெரியும். இன்னும் சில வயதான பாம்புகளுக்கு கண்களுக்கே புலப்படாத மாதிரி கோடுகள் இருக்கும். கண்களுக்கே அந்த கோடுகள் இருக்கு அப்படின்றது தெரியாம முழுசா கருப்பா இருக்க மாதிரி கூட தெரியும். இந்த பாம்பினங்கள்ல ரொம்ப ரேரா ஆல்பனிசமும் காணப்படுது. அதாவது தோலுக்கு நிறத்தை கொடுக்கக்கூடிய மெலனின் பிக்மெண்ட்ஸ், மெலனின்ற நிறமிகள் இல்லாம போறதுனால ஒரு மாதிரி மங்குன நிறத்துல அப்படி இல்லைன்னா வெள்ளை நிறத்துல ஒரு உயிரினம் இருந்துச்சுன்னா அதுக்கு ஆல்பினிசம் அப்படின்னு பேரு. அந்த மாதிரி இந்த பாம்புகள்ல ரொம்ப ரேரா சில இனங்கள் காணப்பட்டிருக்கு. இந்த பாம்புகள் 3 to 4 அடி, சில நேரங்கள்ல 5 அடி வரைக்கும் கூட வளரக்கூடியது. இந்த பாம்போட வெனம், அந்த நஞ்சு நியூரோடாக்சிக் வெனம். அதாவது இந்த நியூரோடாக்சிக்ன்றது நம்மளோட நரம்பு மண்டலத்தை பாதிச்சு நம்மள செயலிழக்க வைக்கும். இந்த பாம்பு பிக் 4ன்னு சொல்லப்படுற இந்தியாவோட மிகவும் ஆபத்தான பாம்பினங்கள் 4ல 1. இந்த பிக் 4ல நாகப்பாம்பு, கண்ணாடி விரியன், சுருட்டை விரியன், கட்டுவரியன் இந்த 4 பாம்புகள் அடங்கும். அப்படின்னு சொல்றதுனால இந்த 4 பாம்புகள் மட்டும் தான் இந்தியாவில் இருக்கிற பாம்புகளே நஞ்சுடைய பாம்புகள், மற்றதெல்லாம் நஞ்சு இல்லாதுன்னு அர்த்தம் இல்ல. இந்த 4 பாம்புகளால் தான் மனிதர்கள் அதிகமா பாதிக்கப்படுறாங்க. இந்த 4 பாம்புகள் தான் மனிதர்களோட குடியிருப்புகளை சுத்தி அதிகமா வாழ்ந்து மனிதர்களோட மரணங்களுக்கு அதிகமா காரணமா இருக்கு. இதே மாதிரியே அதிக நஞ்சுடைய ராஜநாக மாதிரியான பாம்புகளும் இந்தியாவில் இருக்கு. ஆனா அதுங்களெல்லாம் மனிதர்கள் அதிகமா பாதிக்கப்படுறது இல்லைன்றதுனாலதான் அதெல்லாம் இந்த பிக் 4ல வரல. இந்த காமன் கிரைட்டுக்கு தமிழ்ல கட்டு வரியன்னு சொல்றதுதான் சரி, கட்டு விரியன்னு சொல்றது தப்பு. ஏன்னா இது விரியன் குடும்பத்தை சேர்ந்ததே கிடையாது. இருந்தாலும் நிறைய டிவி சேனல்ஸும் இன்னும் சில பாம்பு பிடி வீரர்களுமே கூட இதை கட்டு விரியன் அப்படின்னு சொல்றதை பார்க்க முடியுது. இதை ஏன் விரியன்னு சொல்லக்கூடாதுன்னா, பொதுவா கண்ணாடி விரியன், சுருட்டை விரியன் இந்த பாம்புகள்லாம் வைப்பரிடே விரியன் அப்படின்ற குடும்பத்துல வருது. அதனால இதுங்களை வைப்பர் விரியன்னு சொல்றது சரியா இருக்கும். ஆனா இந்த காமன் கிரைட்டு வைப்பரிடே விரியன் குடும்பத்தை சேர்ந்தது கிடையாது. இதுங்களோட இனம் எலாப்பிடே அப்படின்ற ஒரு இனத்துல வருது. இதோட உடம்புல வரி வரியா கட்டு கட்டா இருக்கிறதுனாலதான் கட்டு வரியன் அப்படின்னு பேரு. சரி, வைப்பர் குடும்பத்தை சேராதாவே இருந்துட்டு போட்டோம். இப்ப கட்டு விரியன் சொல்றதுனால என்ன தப்பு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதே இந்த காமன் கிரைட்டு எந்த எலாப்பிடே குடும்பத்தை சேர்ந்தது இல்லையா, அதே குடும்பத்தை சேர்ந்ததுதான் நாகப்பாம்பும். நாகப்பாம்பை நாக விரியன் அப்படின்னு சொல்றது எவ்வளவு தப்போ அந்த மாதிரிதான் இதுவும் தப்பு. இந்த கட்டுவரியன் இரவு நேரத்துல மட்டும் தான் சுறுசுறுப்பா இயங்கக்கூடியது. இரவு நேரம் ஆனதான் இறை தேடி வெளியில வரும். வெளியில வந்து தவளை, பல்லிகள், அப்புறம் எலிகள், பறவைகள் மாதிரியான சின்ன சின்ன உயிரினங்கள்லாம் பிடிச்சி சாப்பிடும். அதோட சில நேரங்கள்ல மற்ற பாம்புகளையும் கூட இது வேட்டையாடி சாப்பிடுது. குறிப்பா வைப்பர் மாதிரியான பாம்புகளை கூட இது வேட்டையாடி சாப்பிடுது. அதை விட முக்கியமா இந்த இனத்துல கேனிபலிசம் நோட் பண்ணப்பட்டிருக்கு. கேனிபலிசம் அப்படின்னா தன்னினம் தின்னி, தன்னோட இனத்தையே சாப்பிடுறது. இந்த காமன் கிரைட் வைப்பர் அதை விட அளவுல சின்னதா இருக்கக்கூடிய மற்ற காமன் கிரைட்டை கூட வேட்டையாடி சாப்பிடுது, மற்ற கட்டுவரியன்களை கூட வேட்டையாடி சாப்பிடுது அப்படின்றது நோட் பண்ணப்பட்டிருக்கு. பொதுவாக ஒரு பாம்புக்கு மற்ற விலங்குகளை சாப்பிட்றதை விட இன்னொரு பாம்பை சாப்பிடுறதுன்றது ரொம்ப சுலபம். ஏன்னா மற்ற விலங்குகளுக்கு கால் மாதிரியான அமைப்புகள், மீனா இருந்தா துடுப்பு மாதிரியான அமைப்புகள்லாம் இருக்கும். அது விழுங்கிறதுக்கு ரொம்ப சிரமத்தை ஏற்படுத்தும். ஆனா ஒரு பாம்போட உடல்ல இந்த மாதிரி வெளியில நீட்டிட்டு இருக்கக்கூடிய எதுவுமே இல்லைன்றதுனால இன்னொரு பாம்பு அதை விழுங்கும் போது அந்த பாம்போட உடலுக்குள்ள வாய்க்குள்ள ரொம்ப சுலபமா நுழையவும் முடியும். அந்த உடலோட நீளத்துக்கு சரியா போய் அதோட உடம்பு பொருந்திக்கவும் முடியும். அதனால ஒரு பாம்புக்கு மற்ற இறைகளை விட இன்னொரு பாம்பை சாப்பிட்றது எப்பவுமே ரொம்ப சுலபமானது. இதுங்க பகல் வேளையில கரையாம்புத்து, எலி வலை, அப்புறம் காய்ந்த இலை சருகுகளுக்கு இடுக்கல இந்த மாதிரி இருளான பகுதிகளுக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கும். அதனால பகல் வேளையில இதுங்களை பெரும்பாலும் வெளியில பார்க்க முடியாது. சில நேரங்கள்ல மனிதர்கள் இருக்கக்கூடிய, மனிதர்களால் உருவாக்கப்படக்கூடிய கற்கள் குவிஞ்சு கிடக்கிற மாதிரியான இடுக்கான அமைப்புகளுக்குள்ள கூட போய் இது ஒளிஞ்சிருக்கும்.
பெண் பாம்பு இந்த மாதிரி மறைவான பகுதிகளில் 5லேருந்து 15 முட்டைகள் வரைக்கும் இடும். பெரும்பாலான பாம்புகள் முட்டையிட்டதுக்கு அப்புறம் அந்த முட்டையை விட்டு விலகி போயிடும். ஆனா ஒரு சில பாம்புகள் மட்டும் தான் முட்டையை பாதுகாக்கிற பணியை செய்யும். அந்த மாதிரியான பாம்பு வகைகள்ல இந்த கட்டுவரியன் ஒண்ணு. இது முட்டையிட்டதுக்கு அப்புறமா பெண் பாம்பு அந்த முட்டைக்கு பக்கத்திலேயே கிட்டத்தட்ட 60 நாட்கள் வரைக்கும் அந்த முட்டை பொறிச்சு குஞ்சுகள் வெளில வர வரைக்கும் அதுக்கு பக்கத்திலே இருந்து அதை எந்த உயிரினமும் வேட்டையாடிடாம அதை எந்த உயிரினமும் சாப்பிடாம பாதுகாத்துக்கிட்டு இருக்கும். முட்டை பொறிச்சு சின்ன பாம்புகள்லாம் வெளியில வரத்துக்கு கொஞ்சம் முன்னாடியே அந்த பாம்பு அந்த இடத்த விட்டு போயிடும். அப்படி வெளியில வர சின்ன பாம்புகளுக்கு ஏற்கனவே வெனத்தோடயே வரும், அதாவது நஞ்சோடையே வரும். அதனால அதுங்க தானா சுதந்திரமா இயங்கி சுதந்திரமா பிறந்த உடனேயே வேட்டையாடி அதுங்களோட வாழ்க்கையை அதுங்களே பார்த்துக்கும். சரி, இப்ப மனிதர்கள் கடிபடுற விஷயத்துக்கு வருவோம். ஒரு கட்டுவரியன் பாம்பு இரவு நேரத்துல இப்படி இறை தேடி அலையும் போது நம்ம வீடுகள்ல எலி மாதிரியான அதுங்களோட இறைகள் இருந்துச்சுன்னா அந்த வீட்டுக்குள்ள அந்த இறையை தேடி உள்ள நுழைஞ்சிரும். அந்த நேரத்துல நம்ம தரையில படுத்து தூங்கிட்டு இருக்கோம் அப்படின்னா கடிபடுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகம். இந்த கடி தற்காப்பு கருதி கடிக்கப்படுற கடியா இல்ல இறை நினைச்சு கடிக்கப்படுற கடியா அப்படின்ற விவாதம் இன்னும் போய்கிட்டே தான் இருக்கு. இந்த பாம்போட நச்சுப்பற்கள் ஒப்பீட்டளவுல ரொம்ப சின்னதா இருக்கும். அவ்வளவு சின்னதா இருக்கிறதுனால தான் அது கடிச்சிச்சுன்னா அந்த கடிச்ச உடனே அது கடிச்சிருக்குன்றதுக்கான வலியே தெரியறது இல்லை. நம்ம முழிச்சிருக்கும் போது இது கடிச்சிச்சுனாலே வலி ரொம்ப குறைவா தான் தெரியும். அதனால நிறைய பேர் இந்த பாம்பை ஒருவேளை முழிச்சிருக்கும் போது கடிச்சு அந்த பாம்பை பார்க்காதவங்க அது ஏதோ பூச்சி கடி அப்படின்னு நினைச்சு அலட்சியப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படி இருக்கும்போது தூக்கத்துல வந்து அந்த பாம்பு கடிச்சிச்சு அப்படின்னா சுத்தமா அது கடிச்சிருக்கு அப்படின்றதே நம்ம உணரவே முடியாது. அதனாலதான் பல பேர் தூக்கத்திலேயே அந்த பாம்பு கடியால பாதிக்கப்பட்டு இறந்தே போயிடுறது. பொதுவா ஒரு பாம்பு கடிச்சா அந்த கடிப்பட்ட இடத்துல கடிவாய் கடிச்ச பற்களோட அடையாளம் தெரியும்ல. ஆனா இந்த பாம்போட பற்கள் ரொம்ப சின்னதா இருக்கிறனால அந்த அடையாளமும் தெரியாது. அதே மாதிரி மற்ற பாம்புகள் கடிக்கும் போது அந்த கடிப்பட்ட இடத்துல உள்ள திசுக்கள்லாம் சிதைவடைய ஆரம்பிச்சு சிவந்து பெருசா அந்த இடம் அப்படியே சுத்தி கடிப்பட்ட வாயை சுத்தி வீக்கம் தெரியும். ஆனா இந்த பாம்பு கடியில அந்த வீக்கமும் இருக்காது. ஏன்னா இந்த கட்டுவரியனோட நஞ்சுல ப்ரோகோகுலன்ட்னு சொல்லப்படுற சைக்கோடாக்சிக் ஏஜென்ட்டே இருக்காது. இந்த சைக்கோடாக்சிக் ஏஜென்ட் தான் ஒரு பாம்பால கடிப்பட்டதும் அந்த இடத்துல சுத்தி உள்ள திசுக்கள் எல்லாம் போய் சிதைவடைய வச்சு அந்த இடத்த வீங்க வைக்கிறது. இது இந்த காமன் ரைட்ல இல்லைன்றதுனால, காமன் ரைட்டோட வினத்துல இல்லைன்றதுனால தான் அந்த இடத்துல கடிப்பட்ட இடத்த சுத்தி வீக்கமோ சிவந்து போறதோ இல்லாம இருக்கு. இதனாலதான் இந்த பாம்பால கடிபடுறப்போ அது கடிச்ச இடத்த கண்டுபிடிக்கிறதே ரொம்ப கஷ்டமாயிடுது. ஆனா இந்த பாம்போட கடியை தனிச்சு காட்டக்கூடிய ஒரு முக்கியமான அறிகுறி நம்ம கண்ணோட அந்த மேல் இமைகள் ரெண்டும் அப்படியே தொங்கி போயிடுறது. இதை வச்சுதான் அந்த குழந்தைய பாம்பு தான் கடிச்சிருக்கு அப்படின்றத கண்டுபிடிச்சு அதுக்கு சரியான சிகிச்சை கொடுத்தாங்க. இது ஏன் நிகழ்துன்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த பாம்போட வெனம் ஒரு நியூரோடாக்சிக் வெனம். அதனால இது நம்மளோட நர்வஸ் சிஸ்டத்தை பாதிப்படைய வச்சு நமக்கு பாதிப்பை ஏற்படுத்தும். இந்த பாம்போட வெனம்ல குறிப்பா பீட்டா பெங்கரோடாக்சின் அப்படின்ற ஒரு முக்கியமான ஒரு காம்போனன்ட் இருக்கு. அடுத்தது ஆல்பா நியூரோடாக்சிக் இல்லைன்னா கே பெங்கரோடாக்சிக்னு சொல்லப்படுற ஒரு முக்கியமான 2 நியூரோடாக்சின்ஸ் இதுல இருக்கு. பொதுவா நாகப்பாம்பு மாதிரி மற்ற நியூரோடாக்சிக் வெனம் உள்ள பாம்புகளோட நஞ்சுல ஆல்பா நியூரோடாக்சின் சொல்லப்படுற அந்த காம்பவுண்ட்ஸ் தான் நம்மளோட நரம்பு செல்கள்ல போயிட்டு இந்த அசிடைல் காலின் ரிசெப்டார்ஸோட பைண்ட் ஆகி அசிடைல் காலின் அதுல வந்து சேர்றதை தடுத்து நரம்பு மண்டலத்தை முடக்கும். ஆனா இந்த கட்டுவரியன் பாம்போட நியூரோடாக்சிக் வெனம் கொஞ்சம் வித்தியாசமானது. பொதுவாக நம்மளோட நரம்பு மண்டலத்துல 2 வகையான நரம்பு செல்கள் இருக்கு, நர்வ் செல்ஸ் இருக்கு. ஒன்னுக்கு ப்ரீ சினாப்டிக் நியூரான்னு பேரு, இன்னொன்னுக்கு போஸ்ட் சினாப்டிக் நியூரான்னு பேரு. இதுல இந்த ப்ரீ சினாப்டிக் நியூரான்றது சென்டிங் நியூரான், அதாவது இதுக்குள்ள இருந்து தான் அந்த அசிடைல் காலின் அப்படின்ற நியூரோ டிரான்ஸ்மிட்டர் வெளியில வரும். இதுதான் அதை அந்த தகவலை அனுப்பும். அதை இன்னொரு இந்த போஸ்ட் சினாப்டிக் நியூரான் அப்படின்றது ரிசீவிங் நியூரான். அது அந்த தகவல்களை வெளியில வர அந்த அசிடைல் காலினை அதுல உள்ள ரிசெப்டார்ஸ் மூலமா ரிசீவ் பண்ணிக்கும். அதனால இது ரிசீவிங் நியூரான். இந்த கட்டுவரியன் பாம்போட நஞ்சில உள்ள அந்த பீட்டா பெங்கரோடாக்சின் காம்பவுண்ட் என்ன தெரியுமா பண்ணும்? ஃபர்ஸ்ட் இந்த ப்ரீ சினாப்டிக் நியூரான் இருக்கு இல்லையா, அந்த மெசேஜை சிக்னலை சென்ட் பண்ணக்கூடிய நியூரான் அங்கேயே போயிட்டு செயல்பட ஆரம்பிச்சு அதையே பிளாக் பண்ணிடும். அதனால அதுக்குள்ள இருந்து அசிடைல் காலின் டிரான்ஸ்மிட்டர் வெளியிலேயே வராது முதல்ல, அப்படி அங்கேயே அதை பிளாக் பண்ணிடும். அதே மாதிரி இந்த ஆல்பா நியூரோடாக்சின் என்ன தெரியுமா பண்ணும்? போஸ்ட் சினாப்டிக் நியூரான்ல போயிட்டு அந்த ரிசெப்டார்ஸோட பைண்ட் ஆகி அதையும் முடைக்கிறோம். அதனால நரம்பு மண்டலம் மொத்தமாவே முடக்கப்பட்டுரும். ஆனா நல்ல பாம்பு மாதிரியான மற்ற நியூரோடாக்சிக் வெனம் உள்ள பாம்புகளோட நஞ்சுல இந்த பீட்டா பெங்கரோடாக்சிக்ன்ற அந்த காம்போனன்ட்டே சுத்தமா இருக்காது. இந்த பீட்டா பெங்கரோடாக்சின் அந்த ப்ரீ சினாப்டிக் நர்வை பாதிச்சு அதுலேருந்து அசிடைல் காலின் ரிலீஸ் ஆகிறதே தடுத்துறதால நரம்பு மண்டலம் முடக்கப்பட்டு அந்த நரம்பு மண்டலத்தோட கண்ட்ரோல்ல இருக்கக்கூடிய நரம்பு மண்டலம் இப்போ பேரலைஸ் ஆயிடுச்சு. அதனால அதோட கண்ட்ரோல்ல இருக்கக்கூடிய தசைகள் மசில்ஸ் அதெல்லாமும் முடக்கப்பட்டுரும். இது முடக்குவாதம் மாதிரியான பாதிப்புகளுக்கு உள்ளாக்கும். நம்ம கண்ணிமைகளை மேலையும் கீழையும் அசைக்கிறதுக்கு தசைகள் தான் காரணம். அந்த தசைகளை இயக்கிறது நர்வ் சிஸ்டம், நரம்பு செல்கள் கொடுக்குற சிக்னல்ஸ் தான். இப்போ நரம்பு சிக்னல் முடக்கப்பட்டதுனால தசைகள் செயலிழந்து போச்சு. அதனால இந்த கண்ணிமைகளை மேலே தூக்குன மாதிரி பிடிச்சிருக்கக்கூடிய அசைக்கக்கூடிய அந்த தசைகள் செயலிழந்து போறதுனால கண்ணிமைகள் கீழ் நோக்கி தொங்கிரும். அந்த தசையோட பிடிப்பு இல்லாதனால தொங்கிரும். அதனால கட்டுவரியன் பாம்பை தனிச்சு காட்டக்கூடிய முக்கியமான அறிகுறியே இந்த கண்ணிமைகள் தொங்கி போறதுதான். இதுக்கு டோசிஸ் அப்படின்னு பேரு. இதோட இன்னும் சில அறிகுறிகள்லாம் இருக்கு. கடுமையான வயிற்று பிடிப்பு ஏற்படும். அதனாலதான் அந்த குழந்தைக்கு வயிற்று வலி அப்படின்னு சொல்லி கொண்டு போய் சேர்த்திருப்பாங்க. அடுத்தது முக தசைகள்லாம் அப்படியே டைட் ஆகிரும், பேசவே சிரமமாயிடும். ஏன்னா வாயை அசைக்கிறதுக்கான மசில்ஸ்லாம் இப்போ இயங்குறது இல்லைன்றதுனால பேசுறதே பெரிய கஷ்டமாயிடும். நாக்கெல்லாம் சரியா அசைக்க முடியாது. அப்படி நாக்கெல்லாம் அசைக்க முடியாதுன்றதுனால தான் எச்சில்லாம் அப்படியே ஊத்த ஆரம்பிக்கும். ஏன்னா நாக்கோட இயல்பு இந்த தொண்டையில் உள்ள தசைகள் இதெல்லாம் சேர்ந்து தான் நம்மளோட எச்சில முழுங்கிறதுக்கு நமக்கு ஹெல்ப் பண்ணும். எச்சு சுரப்பிகள் எச்சில சுரந்துட்டு இருக்கும், அதை முழுங்க முடியாதுன்றதுனால எச்சு ஊத்த ஆரம்பிக்கும். இதை தான் பாம்பு கடிச்சா நுர தள்ளுது அப்படின்னு சொல்றாங்க. கடைசியா கடுமையான மூச்சுத்திணறல் ஏற்படும். சரியான நேரத்தில் சிகிச்சை எடுக்கல அப்படின்னா அந்த மூச்சுத்திணறல் இன்னும் சிவியர் ஆகி மரணத்துல கொண்டு போய் முடிக்கும். அதனால உங்களை பாம்பு கடிச்சிருச்சுன்னு தெரிஞ்சாலோ இல்ல என்னன்னே தெரியாது
தெரியல, ஆனால் இந்த மாதிரி சிம்டம்ஸ்லாம் இருக்குன்னு தெரிஞ்சாலும் உடனே கொஞ்சம் கூட தாமதிக்காம வேற எதுவுமே பண்ணாம உடனே உங்க பக்கத்துல உள்ள கவர்மெண்ட் ஆஸ்பத்திரிக்கு, அரசு மருத்துவமனைக்கு போயிடுங்க. அடுத்த காணொலியில் சந்திப்போம். நான் உங்கள் ஹரிஹர சின்னா.